Hello, my dear English learners. Welcome back to Christ English Practice. I am your English trainer R. Madhivanan, sharing this video lesson with you. This video is the second video of the self-coaching English question and answer practice. In this video, we are going to use the helping verb does in two types of questions. இரண்டு வகையான கேள்விகளில் does என்ற helping verb பயன்படுத்தப்படுகிறது. Question type number 1, yes or no question. இதற்கு வேறு பெயர் verbal question. ஏனென்றால் இந்த கேள்வி வினைச்சொல்லில் அதாவது helping verb-ஐ கொண்டு ஆரம்பிப்பதால் இதற்கு verbal question என்று வேறு ஒரு பெயர் உண்டு. ஓகே, does என்ற helping verb இரண்டு வகை கேள்விகளில் நாம் பயன்படுத்தி பார்க்க போகிறோம். நம்பர் 1 yes or no question. இதற்கு வேறு பெயர் verbal question. இதனுடைய வேர்டு ஆர்டர், அந்த ஃபார்முலா முதல்ல ஹெல்பிங் வெர்பு அதாவது டஸ் அந்த இடத்துல வரும், ப்ளஸ் சப்ஜெக்ட் வரும். சப்ஜெக்ட் வந்து அந்த நபர். நாம் ஹீ, ஷீ, இட் ஆகிய மூன்று ப்ரோனவுன்ஸ் இருக்கு இல்லையா, அவன், அவள், அது. இந்த மூன்றையுமே டஸ்ஸுக்கு பின்னாடி பயன்படுத்தலாம். அதை தொடர்ந்து பாருங்கள் எம்பி. எம்பினா மெயின் வெர்புனா செயல், கோ, கம், ஈட், ட்ரிங்க், அது போல். கொஸ்டின் டைப் நம்பர் 2 பாருங்கள், WH கொஸ்டின். இந்த கேள்வியினுடைய வேர்டு ஆர்டர், சொல் சீரமைப்பு பாருங்கள். முதல்ல WH அப்படின்னா வாட்டு, விச், ஹூ, இது போன்ற கேள்வி சொற்கள். அதை தொடர்ந்து ஹெல்பிங் வெர்பு அதாவது இங்கே டஸ்ஸு. அதன் பிறகு சப்ஜெக்ட், சப்ஜெக்ட்னா ஹீ, ஷீ, இட். அதன் பிறகு மெயின் வெர்பு கோ, கம், இது போன்ற ஆக்ஷன் வெர்பு. ஓகே, இந்த 2 டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதாவது டஸ் நாம் பயன்படுத்துறது இந்த ஹெல்பிங் வெர்பு சிம்பிள் வெர்பு டைப்பில் ப்ரெசன்ட் டென்ஸ் ஆக சாதாரண நிகழ்கால வாக்கியங்களில் தான் பயன்படுத்தணும். சாதாரண நிகழ்கால வினைச்சொற்களுக்குத்தான் இந்த டஸ்ஸு பயன்படுத்தணும். வழக்கமான செயல்கள் மற்றும் இந்த சிம்பிள் ப்ரெசண்ட்டு எதை பற்றி கேள்வி கேட்கும்போது பயன்படுத்தப்பட வேண்டும்? வழக்கமான செயல்கள், அதாவது அன்றாட செயல்கள். ஒவ்வொரு வாரம், ஒவ்வொரு மாதம், ஒவ்வொரு ஆண்டும் முறையான காலகட்டத்தில் நடக்கும் செயல்கள். ஓகே, டஸ் என்ற துணை வினைச்சொல் பயன். ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று, டஸ் ஹீ கோ, அவன் போகிறானா. டஸ் ஷீ கோ, அவள் போகிறாளா. டஸ் இட் கோ, அது போகிறதா. ஆக ஹீ, ஷீ, இட் என்ற 3 பிரதி பெயர் சொற்களை இந்த கேள்வியில் சப்ஜெக்டாக நாம் பயன்படுத்தியிருக்கோம். எனவே இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸு. ஏன்னா கோவை நாம் பயன்படுத்துகிறோம். கோ, 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 இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸு. இதை வச்சு கேள்வி கேட்குறோம், அன்றாட செயல் பற்றி கேட்குறோம். ஆக டஸ்ஸு பயன்படுத்துகிறோம். டஸ் ஹீ கோ, அவன் வழக்கமாக போகிறானா, அவன் தினமும் போகிறானா என்று பொருள். டஸ் ஷீ கோ, அவள் வழக்கமாக போகிறாளா அல்லது அவள் தினமும் போகிறாளா, பள்ளிக்கோ கல்லூரிக்கோ ஒரு வகுப்புக்கோ. சரி, டஸ் இட் கோ, அது வழக்கமாக போகிறதா. அது ஒரு பேருந்தாக இருக்கலாம், ஒரு ட்ரெயினாக இருக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வழக்கமாக போகிறது. டஸ் இட் கோ, அது போகிறதா. ஓகே, இப்போது ஒரு சின்ன டயலாக் டைப்பில் ஒன்று பார்க்க போகிறோம். அவன் போகிறானா, இதுதான் எஸ் ஆர் நோ கேள்வி. அதாவது தமிழில் டஸ்ஸு பயன்படுத்துகிறோம். தமிழில் இருக்குது, எங்கே இருக்குன்னா அந்த போகிறானா, அதை பாருங்கள், அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள், ராணா
அதுதான் டஸ். அப்போ அதை தூக்கி முன்னாடி போட்டுக்கிறோம் டஸ்ஸை. டஸ் ஹீ கோ, அவன் போகிறானா, அதாவது போகிறானா அவன். எப்படி கேட்குறோம் தமிழ்லையே, தமிழில் எஸ்ஆர் நோ கேள்வியை கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன் பாருங்க. போகிறானா அவன், டஸ் ஹீ கோ, பதில் எஸ் ஹீ கோஸ். அந்த டஸ்ஸும் கோவும் சேர்ந்து கோஸ் என்று மாறுது. இதை மாணவர்கள் நன்றாக பயிற்சி செய்யணும், புரிஞ்சிக்கணும். கோஸில் 2 வெர்பு உள்ளே இருக்குது. ஒரு ஹெல்பிங் வெர்பு டஸ்ஸு, அப்புறம் மெயின் வெர்பு கோ. ஓகே, இது ரெண்டும் சேர்ந்து கோஸ்ன்னு மாறுது. தவறுதலாக நாம் கோன்னு சொல்லிடக்கூடாது. எஸ் ஹி கோன்னு சொல்லக்கூடாது. எஸ் ஹி கோஸ் ஒரு 5 டைம்ஸ் சொல்லி பாருங்கள். டஸ் ஹி கோ, எஸ் ஹி கோஸ், டஸ் ஹி கோ, எஸ் ஹி கோஸ். அடுத்தது WH கேள்வியில் எங்கே அவன் போகிறான், எங்கேங்கிறதுக்கு கேள்வி சொல் வேர். அதன் பிறகு டஸ் ஹி கோ. ஏற்கனவே டஸ் ஹி கோ நாம் எஸ்ஆர் நோ கேள்வியாக அதை நாம் பார்த்துட்டோம். டஸ் ஹி கோ. இப்போ அதே கேள்விக்கு முன்னாடி வேர் போட்டுக்கிறோம். எங்கே அவன் போகிறான், வேர் டஸ் ஹி கோ. பதில் ஹி கோஸ் டு எ கிளாஸ். அவன் போகிறான் ஒரு வகுப்புக்கு. ஹி கோஸ், அவன் போகிறான். கேள்வியில் வேர் எங்கே, அதற்கான பதில் டு எ கிளாஸ், ஒரு வகுப்புக்கு. வேர் டஸ் ஹி கோ. அந்த டஸ் ஹி கோங்கிறது ஹி கோஸ்ன்னு வந்துடுது. அப்போ இதற்கான பதில் எப்படி ஆரம்பிக்கிறோம்? ஏற்கனவே டஸ் ஹி கோ அந்த எஸ்ஆர் நோ கேள்வியிலேயே பதில் நாம் தயாரித்த அனுபவம், அதை இங்கே கொண்டு வரணும். வேர் டஸ் ஹி கோ. அப்போ டஸ் ஹி கோவில் இருக்கிற ஹீயை தூக்கி முதல்ல போட்டு, கோஸை அப்புறம் போட்டு, அதுக்கப்புறம் டு எ கிளாஸ், எங்கேங்கிறதுக்கான பதில் டு எ கிளாஸ். ஓகே, மோர் WH கொஸ்டின்ஸ். மேலும் சில கேள்விகள். எந்த வகுப்பிற்கு அவன் போகிறான், எந்த வகுப்பிற்கு. டு விச் கிளாஸ் டஸ் ஹி கோ. டு விச் கிளாஸ், எந்த வகுப்பிற்கு. இது ஒரு கூட்டு கேள்வி சொல். டு விச் கிளாஸ். ஓகே, டஸ் ஹி கோ. அங்கே கமா போட்டிருக்கேன் பாருங்கள். ஆனால் எழுதும்போது இப்படி கமா போட வேண்டியது இல்லை. உங்களுக்கு ஈஸியாக அதில் இருக்கிற பாகங்கள் அந்த கேள்விச்சொல் சொற்றொடராக வந்திருக்கு. அதனால் அதை பிரித்து காட்டுறேன். டு விச் கிளாஸ், எந்த வகுப்பிற்கு. ஓகே, டஸ் ஹி கோ. இதுக்கு பதில் ஹி கோஸ். அந்த டஸ் ஹி கோவை ஹி கோஸ்ன்னு நாம் கொண்டு வரணும், அதை மாற்றிக்கணும், தலைகீழாக போடணும். ஹீங்கிற தலையை கொண்டாந்து முதல்ல போடுங்க, அப்புறம் டஸ்ஸும் கோவும் சேர்த்து ஹி கோஸ்ன்னு மாற்றுங்க. எங்கே போகிறான்? டு த இங்கிலீஷ் கிளாஸ். எந்த வகுப்புக்கு? டு த இங்கிலீஷ் கிளாஸ். அடுத்த WH கேள்வி, எப்பொழுது அவன் போகிறான் அந்த வகுப்பிற்கு. எப்பொழுதுங்கிற கேள்வி சொல் வென். வென் டஸ் ஹி கோ டு த கிளாஸ். வென்னுனா எப்பொழுது, டஸ் ஹி கோ. அப்போ கேள்வி சொல்லுக்கு பின்னாடி டஸ் வந்துடணும், மறக்காமல். வென் ஹி கோஸ்ன்னு சொல்லக்கூடாது. வென் டஸ் ஹி கோ டு த கிளாஸ். பதில் ஹி கோஸ் டு த கிளாஸ் இன் த மார்னிங். ஹி கோஸ், அவன் போகிறான். அப்போ கேள்வியில் இருக்கிற டஸ் ஹி கோவை ஹி கோஸ்ன்னு கொண்டு வரணும் முன்னாடி. அது நல்ல பயிற்சி பண்ணுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஹி கோஸ் டு த கிளாஸ் எப்போ? இன் த மார்னிங். அப்போது வென்னுங்கிறதுக்கான பதில் இன் த மார்னிங், காலையில். அந்த சொற்றொடர் வரணும். நம்பர் 3, WH கேள்வி நம்பர் 3, எப்படி அவன் போகிறான் அந்த வகுப்பிற்கு. எப்படி, அதுக்கு கேள்வி சொல் ஹவு. ஹவு டஸ் ஹி கோ டு த கிளாஸ். பதில் ஹி கோஸ் டு த கிளாஸ் பை பைக். எப்படி? ஹவு பை பைக். அப்போ எப்படிங்கிற கேள்விக்கு பதில் பைக்கின் மூலம்.
2 சக்கர வாகனத்தின் மூலம். he goes to the class. how எப்படி? by bike. அந்த பைங்கிற வார்த்தை மறக்காமல் பயன்படுத்தணும். பைனா அதன் உதவியால். பை பஸ்னா பேருந்தின் உதவியால். பை பைக்னா பைக்கின் உதவியால். how does he go? he goes to the class by bike. Question number 4. WH கேள்வி number 4. எத்தனை மணிகளாக அவன் ஆங்கிலம் கற்கிறான் அந்த வகுப்பில்? இந்த கேள்வி கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியும். இருந்தாலும் அதை நான் செப்பரேட் பண்ணி அந்த கேள்வி சொல்ல கூட்டு கேள்வி சொல்ல இருக்குது. ஃபார் ஹவு மெனி ஹவர்ஸ்னு இருக்குது. இங்கே கமா போட்டுக்கோம் பாருங்கள். எத்தனை மணிகளாக. ஃபாருங்கிற வார்த்தை அந்த ஒரு உருபு சொல். உருபு அது ப்ரிப்போசிஷன் பாங்க. ஃபார் ஹவு மெனி ஹவர்ஸ் எத்தனை மணிகளாக அப்படின்னா எத்தனை மணி நேரமாக. டஸ் ஹீ லேர்ன் அவன் கற்கிறான். இந்த டஸ் ஹீக்கு அப்புறம் லேர்ன்கிற ஆக்ஷன் வெர்பு. இதுக்கு முன்னாடி 3 கேள்வியில் கோங்கிற ஆக்ஷன் வெர்பு. இப்போ டஸ் ஹீ லேர்ன் அவன் கற்கிறான் படிக்கிறான் இங்கிலீஷ் இந்த கிளாஸ் அந்த வகுப்பில். இப்போ டஸ் ஹீ லேர்னை ஹீ லேர்ன்ஸ்ன்னு மாற்றணும். அது பயிற்சி பண்ணணும். நல்லா ஞாபகம் நல்லா சொல்கிறதுக்கு வரலன்னா ஒரு தடவை எழுதி பாருங்கள். ஹீ லேர்ன்ஸ் இங்கிலீஷ் இன் த கிளாஸ் ஃபார் 2 hours. ஃபார் ஹவு மெனி ஹவர்ஸ்? ஃபார் 2 hours. Okay, my dear English learners, that's it for this video. Thanks for watching the video. Wish you good luck with your English study. Goodbye and take care.